இது ஆண்டவருடைய வேலையில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறதாக நம்மை காண்போம், அர்ப்பணிப்போம். மகிமையான ஆலயத்தில் தேவனுக்கு பிரசன்னமாக இருக்கிற மகிமையான ஆலயத்தில் நாம் பங்கெடுக்கிறோம். மகிமையான ஆராதனையிலே நாம் பங்கெடுக்கிறோம். தேவ ஆசீர்வாதத்தோடு நாம் இங்கிருந்து கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவருடைய சத்தம் நம்முடைய காதுகளை ஒலிக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தை அது தொட வேண்டும். நாம் அவருடைய சத்தத்தை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுவதற்காக இங்கிருந்து நாம் கடந்து செல்ல வேண்டும். ஆகவே நாம் நம்மை அர்ப்பணிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய எல்லா காரியங்களையும் மறந்து அதை கூற வைக்கும். இப்பொழுது நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஒருவேளை வருத்தத்தோடு நாம் வந்திருக்கலாம், ஒருவேளை நாம் போராட்டத்தோடு வந்திருக்கலாம், ஒருவேளை நமக்கு ஒரு கண்ணீர் இருக்கலாம், நமக்கு ஒரு வேதனை இருக்கலாம். அவை எல்லாவற்றுக்கும் பதில் இங்கே கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆண்டவருடைய சத்தம் நமக்கு பதிலை கொடுக்க இருக்கிறது. ஆகவே முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நாம் அவரை கிட்டி சேர்கின்ற பொழுது, அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது நம்முடைய முகங்கள் வெட்டப்படுவதில்லை, மாறாக பிரகாசிக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே பிரகாசிக்க மக்களாக நாம் இங்கிருந்து புறப்பட்டு உலகத்திற்கு செல்ல போகிறோம். அதற்காகவே நாம் இங்கே வந்திருக்கிறோம். அதற்காகவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். உம் பிரசன்னத்தை மறைத்து மீண்டும் வெளிப்படுத்த சுவாமி உண்மை காலங்கள் உங்களுடைய சத்தமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனே, யாரின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிதாக வல்லமையாக பெரிதான நாமத்தாலே நாங்கள் வாழ்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நீங்கள் பருகி, நீங்கள் பெருகி, தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரும் ஆண்டவருடைய பரிசுத்த வல்லமைக்கு நாமத்தாலே நாங்கள் வாழ்கிறோம். ஆமென்.
ஆமென். ஆமென். இன்றைக்கு உங்கள் உறவுகளாக சந்திக்க ஒரு உன்னதமான பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தபடியாலே நாம் முதலாவது அவருக்கு நன்றி சொல்ல கடன்படுகிறோம். அவரை மகிமைப்படுத்த வேண்டிய நம்முடைய கடனாக இருக்கிறது. ஆகவே கடனை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். நமது கைப்பற்றியுள்ள ஊழியர்களின் சார்பாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய பெயர் பாபு தாமஸ், ராணிப்பேட்டை பகுதியிலிருந்து வருகிறேன். இன்றைக்கு உங்கள் அனைவரையும் சந்தித்து ஆண்டவருடைய நல்வாழ்வை சொல்லும் மாற்றமல்ல, ஒரு உன்னதமான ஒரு ஆசீர்வாதமான உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மகிழ்ச்சியின் செய்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே எங்களை அழைத்து வந்திருக்கிறார். எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து உடைய ஆயர்களுக்கும் இந்த திருச்சபையுடைய செயலற்ற சபையின் மூப்பர்கள், பெரியவர்கள், தலைவர்கள், தாய்மார்கள், வாழ்வர்கள், சிறுவர்கள், குறிப்பாக விசேஷமாக இங்கே அமர்ந்திருக்கிறதான அவர்களுக்கு நாம் விசேஷமான வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும். உங்கள் அனைவருடைய வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பலவீர்கள், பெருவீர்கள், தேவர்களை ஆசீர்வதித்து இன்னும் பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு விசேஷமான வார்த்தை அனுப்பியிருக்கிறார். அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படி சொல்லுங்க. சொல்றீங்களா? பக்கத்துல எல்லாரும் ப்ளீஸ். இதுதான் இந்த வசனத்தினுடைய விசேஷம். இந்த வசனம் எதை சொல்கிறது? ஆங்கிலத்தில் ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. ஆங்கிலத்துக்காக வாசிக்கிறோம். Here is the conclusion. இன்னொரு translation இருக்கு. Let us hear the last conclusion of the worldly matters of the அப்படின்னா அர்த்தம் புரியுதா? நாம எல்லாத்தையும் ஆதாயப்படுத்தலாம். எல்லாம் ஒரு மையத்தில் வந்து இருக்கிறது. அந்த மையம் வேறு ஒன்றும் அல்ல. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளும் பிரமாணங்களும் கைக்கொண்டு நடப்பதே. இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். இப்படியெல்லாம் செஞ்சா கண்டிப்பா வரும். அதுதான் இது செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்? நான் கர்த்தருக்கு பயன்படுத்துறவங்க எனக்கு என்ன கிடைக்கும்? அவருடைய கட்டளைகளுக்கும் நான் கீழ்ப்படிந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? யாராவது சொல்லலாம். ஆனா நீங்க சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன். நீங்க யோசிக்க தயாராக இருக்கிற நீங்க யோசிக்கலாம். எனக்கு அருமையான தெய்வம் தன்மை இந்த திருச்சபையில் எனக்கு தாய்க்கு நினைக்கு உணவு கொண்டு அதுக்கு இன்னொரு அழகான வார்த்தையை சொல்லுவாங்க. ஒப்புள் பண்ணிக்கிறாங்க. அதாவது அநேகமாக நான் ஒரு 40 ஆண்டுக்கு முன்னாடி 1975 79 காலகட்டத்திலே நான் இந்த திருச்சபையில் பங்கெடுக்க ஒரு
அப்பொழுது எனக்கு வயது 12-13 வயதிலே நான் என்னுடைய அத்தை அவர்கள் நான் ராணிப்பேட்டை பகுதியிலிருந்து பெங்களூர் படிப்பதற்காக அழைக்கப்பட்டு வந்தார்கள். அப்படி அழைத்து கொண்டு வந்தவர்கள் இந்த பிரமாண்டமான திருச்சபைக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார். அதுதான் முக்கியமானது. இன்றைக்கு ஒரே இந்த திருச்சபை என்னுடைய கணிப்புப்படி ஒரு 95 வருடங்கள் இருக்கிறோம். நேரம் நீங்கள் அநேக ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் ஒரு 100 ஊழியர்களை உருவாக்கி இருப்பீர்களா? என்னை 101 சேர்க்கப்படுது. ஏன்னா இதுவரைக்கும் நான் தெரியாம உங்களுக்கு இப்ப இனிமேல் கைவா சொல்லாம என்னுடைய திருச்சபை 101 ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறது. அந்த ஒருவேளை நீங்கள் 1000 ஊழியர்களை உருவாக்கி இருப்பீர்களா? 1001 என்னை சேர்த்துக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எத்தனை பெரிய பாக்கியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இது சாதாரணமானது கிடையாது. ஆனால் என்னை இந்த திருச்சபை எப்படி ஏற்றுக்கொண்டது என்றால், எப்படி நான் ஊழியக்காரனாய் மாறினேன் என்றால், இங்கே இருக்கிற உங்களை போன்றவர்களாக நான் 12-13 வயதிலே சுவாச தேடலாக இப்படிப்பட்ட உடை கொடுக்கிறவனாக இங்கே அந்த ஆராதனையிலே நான் அழகாக எல்லா கூட்டத்தோடு நான் இங்கே வருவேன். நேரத்தில் உட்கார்வோம். ஒரு வேலை மாடியாக இருந்தால் நம்பிடணும். இது மாடியாக ஜோம் போன்ற ஆராதனை நடக்கிறது. இன்னொரு முக்கியமான விசேஷம் இது. நாங்கள் முன்னணி மாலையில் இருந்தோம். அங்கிருந்து புறப்பட்டு 8 மணி ஆராதனைக்கு வர வேண்டுமானால் அந்த கிரவுண்டை நடப்பாங்க. கிரவுண்ட்ல வரணும். என்ன நடக்குதுன்னா இன்னைக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக பாக்கியமாக இருக்கு. ஆலயத்துக்கு 5 நிமிடமாக முன்னாடி போகிற ஒரு வாய்ப்பை இது எனக்கு கொடுத்தது. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தது எப்படி என்றால், நான் கொஞ்சம் லேட் ஆகிட்டேன்னாக்கா இங்க 2 பீஸ் ட்ரெஸ் பண்ண வேண்டிய அந்த உடை அது கிடைக்காது. அல்லது பொருத்தமில்லாதது இருக்கும், கிழிந்தது இருக்கும். ஆகவே என்னுடைய நோக்கமெல்லாம் எதுவாக இருந்தது என்றால் அந்த 2 பீஸ் கிடைக்கும். அதை போடணும் வரும். மாற்றம் அல்ல, இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்தா சுவாசமாக மாற முடியும். இதுக்காகவே ஓடி வரும். இப்படியாக என்னுடைய வாழ்க்கை பயணம் வந்தது. இதுதான் தூய பேருவாளம் எனக்கு கொடுத்த ஒரு முதல் படி. இன்னொரு விசேஷமான ஒரு காரியம் இருக்கு. சிறு பிள்ளைகள் நாங்கள் இருக்கும் பொழுது ஒரு ஸ்கிட்டோட போகிறோம். அதில் நாம் நினைவுவாகும். என்னோடு கூட யோகான் ஒரு சப்பாத்தி ஆக்கப்பட்டு எடுத்தார். இது தெரியல யாருக்கு. அப்ப அந்த ஸ்கிட் நாங்கள் போனோம். அங்கே செய்யப்பட்ட காரியம் அதுதான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தான் எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. வாசிங்க. இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தந்து நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லுகிறதான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அடுத்ததாக 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். பலன் கொண்டது குதித்து எழுந்து சென்று நடந்தான். நடந்து துதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடைய கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் என்று சொல்லப்பட்டது. இப்ப அது எனக்கு திருஷ்டாந்தமாக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். அதாவது பேதுருவாலயமாக இருந்தாலும் உடவனாக இருந்த என்னை கைப்பிடித்து தூக்கிவிட்டு எப்படி இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு கொடுத்து என்னை உருவாக்கி, அந்த வயதில் என்னை உருவாக்கி என்னை எங்கே கொண்டு சேர்த்து விட்டது என்று சொன்னால் உங்களோடு கூட ஆலயத்திற்குள் சேர்த்து விட்டது.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய தரிசனம் என்ன தெரியுமா? ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனம் இதுதான். Bonding and building relation with God. அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அன்றைக்கு அவருடைய சீஷர்கள், அதற்கு பின் வந்த பவுல் போன்றவர்கள் செய்த அதே வழியை செய்யும்படியான கிருபையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். திருச்சபைகள் தோறும் சென்று bonding அங்கிருந்து உருவாக்கி building what relation with God. எங்களுக்காக ஜெபிக்கிற தேவனுடைய ஆசீர்வாதம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, coming back to the sermon. இப்ப நம்ம பார்க்கிறோம், ஆண்டவருக்கு பயப்படுவதாலே ஆண்டவருடைய கட்டளையை கீழ்ப்படியதாக எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் மிகப்பெரிய. ஆகவே சீக்கிரமாக விளக்கி சொன்னாதான் சொல்லும். ஆனால் ஜபத்தோடு காத்திருந்தேன், காத்திருந்தேன் செய்வார். ஆவலாக செய்வார். கண்டுபிடிச்சீங்களா? என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்புறம் ஆசீர்வாதம் கிடைக்கும். என்னங்க? வெரி நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்றால் நித்திய ஜீவன் கிடைக்கும். நித்திய ஜீவன் என்றால் என்ன? தேவனோடு இருப்பது. Anybody see that? Anybody? சரி, நித்திய ஜீவன் என்றால் என்ன? வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தெளிவாக நமக்கு சொல்கிறது. நித்திய ஜீவனுக்கான அருமையான விளக்கம். நாமெல்லாம் ஒருவேளை ஆதாமோடு பிறந்திருந்தால் நமக்கு மரணம் இல்லை. ஆதாமுக்கு பிறகு பிறந்ததால மரணம் வந்தது. ஏன் பாவம் வந்ததுனால மரணம் வந்தது. ஆக பிறந்த அனைவரும் மறிப்போம் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் வேதம் நமக்கு அல்லது நம்முடைய நம்பிக்கை ஒன்று உண்டு. அது என்ன நம்பிக்கை? நித்திய ஜீவன். எது நித்திய ஜீவன்? நான் மறித்தும் உயிர் வாழ்வேன் என்பதுதான் நித்திய ஜீவனுடைய விளக்கம். அந்த விளக்கத்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து நம்முடைய ஆதாமினால் வந்த பாவத்தை, நம்மீது விழுந்த அந்த கரையை நம்முடைய தூய ரத்தத்தினாலே கழுவுவதற்காக சிலுவையில் ஏறி நம்முடைய தூய ரத்தத்தாலே நம்மை கழுவி மீட்டுக் கொண்டார். அவரும் மரித்தார். ஆனால் 3ஆம் நாள் உயிர் எழுந்தார். அவருக்கு இனி மரணம் இல்லை. அவர் வரப்போகிறார். வருவதற்காக நாம் காத்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்ப நித்திய ஜீவன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். நித்திய ஜீவன் இருந்தா இன்னொன்று நமக்கு வேணும் இல்லையா? வெறும் நித்திய ஜீவன் தான் வரப்போம். அது அடுத்தது, பின்னாடி நடக்க போற ஒன்று. ஆனா இந்த பூமியில வாழ்கிறோம் இல்லையா? நமக்கு விசேஷமாக சிலது தேவை, சில காரியங்கள் தேவை. இன்றைக்கு அது இல்லை. அதை ஆண்டவர் கொடுப்பதாக வேதம் சொல்லுகிறது. அதுதான் நாம் பயப்படுவதற்கும் இப்படிப்பட்ட மகிமையான ஆராதனைகளை கலந்து கொள்வதற்கும் தேவனுடைய மக்களாக வாழ்வதற்கும் சாட்சியாக இருக்கிறது. அது கிருபையாக இருக்கிறது. இன்னொன்றை நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். நேரம் இல்லாதனால நான் வேதம் அப்படின்னேன். ரொம்ப அருமையான ஆலயம், அருமையான ஆராதனை நடக்கிறது. குறிப்பாக வாழ்வுகள் எல்லாம் பெருந்திரளாக வந்து அழகான பாடல்கள் எல்லாம் பாடி ஆய்வோடு இணைந்து திருச்சபையும் இணைந்து போட்டோலாம் எடுத்து நிறைய பேர் கை தட்டி ரொம்ப சந்தோஷமாக இன்வால்வ்டாக நீங்க ஈடுபட்டதை நான் பார்த்து மகிழ்ந்தோம். தேவன் மகிமைப்படுகிறார். ஒரு உன்னதமான வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. அநேகருக்கு இல்லை. தேவனை ஆராதிக்க வேண்டும், மகிமையாக ஆராதிக்க வேண்டும் என்றெல்லாம் காத்திருக்கிற மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னும் ஆண்டவரை தெரியவில்லை.
ஆனால் ஏதோ ஒன்று இருக்கிறது, யாரோ ஒருவர் இருக்கிறார், யாரோ ஒருவர் இருக்கிறார் என்று தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தேடலுக்கான பதில் இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் உங்களை 100 வருடங்களுக்கு முன்பாக உங்கள் தலைமுறைகள் எல்லாம் சந்தித்து அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். இதுவே ஒரு பெரிய திருமணம். அல்லேலூயா. Let us cheer up. நாம் மகிழ வேண்டும், நாம் சந்தோஷப்பட வேண்டும். இது ஒரு உன்னதமான பாக்கியம். உலகம் போறப்போ உங்களுக்கு தெரியும். ஆகவே கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்படுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதம். சரி, நானே சொல்றேன், நமக்கு மிக அவசியமான இன்னொன்று இருக்கிறது. அது சமாதானம். அல்லேலூயா. சமாதானம் என்பது கடையில் கிடைக்காது, பணம் கொடுத்தால் வாங்க முடியாது, அல்லது வேறு யாரும் அதற்கு அத்தாரிட்டியும் கிடையாது, அது அதிகாரத்தால் வாங்க முடியாது. ஒரே ஒன்றுக்கு அந்த அத்தாரிட்டி இருக்குது, அது நம்முடைய ஆண்டவர். ஆகவே நாம் பெற நினைக்க வேண்டியது, நாம் பெற வாங்கிக்க வேண்டியது எது என்று சொன்னால், ஒன்று நித்திய ஜீவன், இரண்டாவது சமாதானம், மூன்றாவது நீண்ட ஆயுள். இந்த நீண்ட ஆயுள் இன்னைக்கு பரிகரிக்கப்படுகிற ஒரு காரியமாக வசனம் சொல்லுகிறது. 70 வயது இருந்தார், இல்லை 80 இருந்தாலும் வெள்ளத்தில் இருக்கிறார் என்பது. ஆனா ஆனால் ஆண்டவர் சஞ்சலப்படுவதற்காக, வருத்தப்படுவதற்காக, வேதனைப்படுவதற்காக உங்களை நீங்கள் உருவாக்கவில்லை. மகிழ்ந்திருக்க, சந்தோஷமாக இருக்க, சமாதானமாக இருக்க ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து போவேன். அந்த கொடுத்த சமாதானம் எங்கே போயிருக்கு? ஏன் அது எனக்கு கிடைக்கவில்லை? இன்னைக்கு நாமே நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டிய நேரம். சமாதானமாக இருக்கிறோம், நமக்குள் சமாதானம் இருக்கிறதா? போலியான சமாதானங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் ஆராதிக்கிற அந்த நல்ல தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுப்பேன். சரி, இப்ப வேகமாக போக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டேன். இப்ப உள்ள போயிடலாம். இதற்கு 3 காரியங்கள் செய்ய வேண்டும். இந்த 3 காரியங்களுக்கு 3 காரியங்கள் செய்ய வேண்டும். நம்பர் 1, honor your God. உங்களுடைய ஆண்டவரை கனம் பண்ணுங்கள். இது முதலாவது நாம் செய்ய வேண்டும். இரண்டாவது, obey your God. மூன்றாவது, accept or know your God. அதே போல இந்த 3 செஞ்சா இந்த 3 நமக்கு நிச்சயம். இந்த 3 செய்தா சொல்ல மாட்டேங்கிறீங்க. 3 நிச்சயம். நம்பர் 1, இந்த கடவுளை அல்லது தேவனை மகிமைப்படுத்துகிறது. என்னை உண்டாக்கின ஆண்டவரை நாம் கனப்படுத்த வேண்டியதை கடமையாக இருக்கிறது. லேவியராகமம் 26வது அதிகாரம் 2வது வசனம். ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த ஓய்வு நாளை எப்படி பரிசுத்தமாக்குறது? யாத்திராகமம் 20வது அதிகாரம் 10வது வசனம். தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீ ஆனாலும், உன் குமாரனானாலும், உன் குமாரத்தி ஆனாலும், உன் வேலைக்காரி ஆனாலும், மிருக ஜீவன்கள் ஆனாலும், உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? அதே வசனத்திற்கு வாழும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். இப்படி செஞ்சா என்ன கிடைக்கும்? இப்படி செஞ்சா என்ன கிடைக்கும்?
உலாவுவதில்லை. ஆனா இவை அனைத்து உலகத்தில் நடந்து கொண்டு இந்திய தேசத்தில் குறிப்பாக இருக்குது. கடந்த 2 வாரத்துக்கு முன்பாக குஜராத் மாநிலத்தில் பெரும் வெள்ளம். அந்த வெள்ளத்தில் 8 குதிரைகள் வீட்டுக்கு மேல ஊருக்குள்ள வருது. தெரியுமா? பத்திரிகையில பார்த்திருப்பீங்க. பட்டயம் உலாவுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உலாவிக் கொண்டிருக்கிறது, பதட்டம் இருக்கிறது. ஐயோ ஐயோ என்ன நடக்கும் தெரியலையே, என்ன ஆகும்? பதட்டம். வேதம் சொல்லுகிறது, நீங்க பதட்டப்படாதபடிக்கு, தத்தளிக்க பண்ணக்கூடாதபடிக்கு நீங்கள் நிம்மதியாக உணர்வீர்கள், படுத்துக் கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்போது நாம் ஆண்டவரை கனம் பண்ணுகின்ற பொழுது, நாம் ஆண்டவரை கனம் பண்ணினால் தேசம் சமாதானம், அல்லது குடும்பம், தனி மனித வாழ்வு சமாதானத்தை ஆண்டவர் கட்டளை பண்ணுவார். 2வது காரியத்துடன் நாம் போகலாம். இப்ப அதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஆயுசுனால ஆண்டவர் கிடைக்கும். என்ன தராரு? இன்னைக்கு நம்பிக்கை இருக்கா? இன்னைக்கு வெளியில வந்தா நாம வீட்டுக்கு போவோம்னு நம்பிக்கை இருக்கா? இல்ல. நாம சொல்லி கொடுக்கிறோம், ஐயோ நம்பிக்கை இல்லையே, சொல்லிட்டு வந்து பயமா இருக்கு. சொல்லிட்டு போனவங்க யாரும் வந்ததே இல்லை. நம்ம கர்நாடக மாநிலத்திலே நடந்தது. ஆனா சொன்னா நேரம் ஆயிடும், வேண்டாம் நான் போறேன். சிசிடி அப்படின்னு சொல்லப்படுகிற நிறுவனத்தினுடைய தலைவர், சரியா ஓகே நான் போய் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பரவாயில்ல போயிடலாம், அடுத்த பார்க்கலாம். இப்ப ஆயுசு நாள் கூட்டி கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் எக்ஸ்டெண்டட் லைஃப் கொடுக்கணும். 50 வருஷம் வாழறதுக்கு அந்த பூமிக்கு வந்தோம் இல்ல, 40 வருஷம், 20 வருஷம், 10 வருஷம், 6 வருஷம், அதுக்காகவா? இல்லை. பரிபூர்ண வாழ்க்கை எனக்கென்று ஒரு குறிக்கோள் இருக்கிறது, ஒரு நோக்கம். நம் ஒவ்வொருவருக்கும் நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றி விட்டு கடந்து செல்ல வேண்டும் தேவ சமூகத்திலே. பழைய ஏற்பாட்டின் பகுதிகளிலே அல்லது வேதத்திலே நீங்கள் பார்க்கிற அத்துணை தேவ மனிதர்களும் நிறைவான காரியங்களை முடித்து நிறைவாக ஹேண்டிங் ஓவரோட போயிருக்கிறார்கள். தேவ ஹேண்டட் ஓவர். அவங்க ஒவ்வொரு காரியத்தையும் அடுத்த தலைவருக்கு கொடுத்துட்டு, நீ செய், யோசிப்பு செய்தார், ஆண்டவர் ஒரு நாள் உங்களை சந்திப்பார். ஏன்னா நீங்க போகும்போது என் எலும்பையும் கொண்டு போங்க. ஏன்னா அவங்களுக்கு எழுந்து வந்துதான் இருக்கும். அது வரைக்கும் ஆனா உடம்பு சொல்லல. ஏன்னா அவசியம் கூட மாட்டாரு, கொஞ்சம் டைம் எடுக்கும். யாருக்கு? யோசேப்புக்கு, யாக்கோபுக்கு தெரிந்தது, அனைவருக்குமே தெரிந்தது. எல்லாருமே இதை செய்தார். சரி, அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதான் அதுக்கு உபயோகம். கர்த்தருக்கு கீழ்ப்படிவதன் மாத்திரம்தான் ஆயுசு நாளை நமக்கு கூட்டி கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே யாத்திராகமம் 20வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசியுங்கள், கவனமாக வாசியுங்கள். அண்டர்லைன் பண்ணிக்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே, சொல்லுங்க நீங்க எந்த இடத்துல வாழறீங்களோ, அல்லது பெங்களூர் பட்டணத்திலே நான் வாழ்கிறேன், அல்லது கார்ஸ் டவுன்ல வாழ்கிறேன், இந்த பட்டணத்திலே உன் நாட்களை நீடித்திருப்பதற்கு this is the secret behind our life. ஆண்டவர் சொல்கிறார், உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. இது எங்கே வருகிறது? இது எங்கே வருது? இது எங்க வருது? கட்டளைகளில் வருகிறது. ஆண்டவர் அதுதான் சொன்னாரு. நாம் வாசித்த அந்த வேத பகுதி அதான் சொல்லுது, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி. அப்ப அதை அடுத்த வசனத்தை வாசிங்க. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய். என்னங்க யோசிங்க ப்ளீஸ். ஆண்டவர் வரப்போகிறார், ஆண்டவர் வரப்போகிறார். அதாவது துன்மார்க்கிறது துன்மார்க்கனையும், நீதிமானை நீதிமான் என்று சொல்ல வேண்டும். அதற்கு விரோதமாக சொல்வது தேவனுக்கு அருவருப்பானது இல்லையா? அப்ப நீதிமானை நீதிமான் என்று சொல்ல வேண்டும், துன்மார்க்கனை துன்மார்க்கன் என்று சொல்ல வேண்டும்.
அப்ப பிறனுக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது? போலி சாட்சி கூட அடுத்தது. சரி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எதையுமே ஆண்டவர், அதனாலதான் அன்னைக்கு ஆபிரகாம் என்ன சொன்னார் தெரியுமா? லோத்து கிட்ட சொல்றார். லோத்து கிட்ட இப்படி சொல்றார், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், இல்லது நீ வலதுபுறம் போயா நான் எங்க போறேன்? ஐ சூஸ் தி ஆப்போசிட். நீ பெட்டர் சூஸ் பண்ணா பரவாயில்ல, நான் ஆப்போசிட் சூஸ் பண்ண. பெட்டர் ஆப்போசிட் என்ன? நான் பேட சூஸ் பண்ணிக்க பரவாயில்ல. ஆபிரகாமுக்கு தெரியும், என் தேவன் என்னை அழைத்தவர் எல்லாரை காட்டிலும், நீ தேர்ந்தெடுத்துக் கொண்ட இந்த சொத்தை காட்டிலும், இந்த விலைமதியான காரியங்களை காட்டிலும் என் தேவன் பெரியவர், அவர் எனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அதனால அவன் எதையுமே எடுத்துட்டு போவான். ஒரு போருக்கு போகிறான், போருடைய கண்டிஷன் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அங்க அந்த ராஜா சொல்றான், இனி எல்லாத்தையும் எடுத்துக்கப்பா, ஜனங்களை மாத்த எனக்கு உன்னோட ஒரு பொருள் கூட எனக்கு வரக்கூடாது, சாப்பிட்டு போக மிச்சம் எல்லாம் எடுத்துக்கோ, ஏன்னா நீ என்னை ஐஸ்வர்யமான ஆக்கிட்டான்னு சொல்லி மற்றவங்க உலகம் சொல்லக்கூடாது. ஏன்னா என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய நம்பிக்கை. இதற்காக தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இதற்காக தான் நமக்கு ஒரு ஸ்தலத்தை, ஒரு வேலையை, ஒரு ஸ்தாபனத்தை, நாம் இருக்கிற இடத்தை கொடுத்து சாட்சியாக வாழ வேண்டும் என்று வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. Accept your God or know your God. இது செஞ்சா என்ன கிடைக்கும்னா நித்திய ஜீவன் கிடைக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனம். ஒன்றாகிய மெய்தேவனாகிய நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் ஆதிவதியே நித்திய ஜீவன். அல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனுக்கு இன்னொரு அழகான விளக்கம் இருக்குங்க. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இதெல்லாம் நாம நினைச்சு பார்க்கறதே இல்லை. எவ்வளவு அழகாக ஆண்டவர் வைத்திருக்கார். ஒரு காரியத்தை நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? ஒரு 5 minutes. I'm sorry. அதாவது இதெல்லாம் கவனிங்க. பிரளயம் வந்தது. என்ன வந்தது? பிரளயம் வந்தது. யார் காப்பாற்றப்பட்டார்கள்? நோவா குடும்பம் மாத்திரமே. ஏன்? ஏன் இல்லையா? எங்க உலகத்துல யாருமே இல்லையா? வெறும் நோவா குடும்பம் மாத்திரமா? இப்ப இந்த இடத்துக்கு வாங்க. அப்ப அதே வெளிப்படுத்துற விசேஷம் 20வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தை வாசி. வணங்காமலும் நெற்றியிலும் கையிலும் இருந்தவர்களையும் கண்டேன். அண்டர்லைன் பண்ணுங்க தயவு செய்து. அவர்கள் இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சரி, அடுத்த வசனத்துக்கு வாங்க. உயிரடையவில்லை. அப்படியானால் ஒரு கூட்டம் உயிரடையும், ஒரு கூட்டம் உயிரடையாது என்று வேதம் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்கிறது. இது எதற்கு திருஷ்டாந்தமாக இருக்கிறது என்று சொன்னால், நோவா காலத்தை திருஷ்டாந்தமாக வெளிப்படுத்துகிறது. யோசித்து பாருங்கள். எல்லாரும் மறிச்சு போனாங்க இல்லையா? எல்லாரும் மறிச்சு போனாங்க, வெள்ளம் அடிச்சுட்டு போயிட்டு. இப்போ ஒரு குடும்பம் மாத்திரம் இருக்குது. அவங்க வாழறாங்க. எப்படி வாழ்ந்துருப்பாங்க? எப்படி வாழ்ந்துருப்பாங்க அந்த உலகத்துல? இப்ப அவங்க தான் ராஜா,
அவங்க தான் மந்திரி. கரெக்டா? இப்ப அவங்களோட யாரு இருப்பாரு? ஆவியானவர் இருப்பார், தேவன் இருந்திருப்பார். அவங்க அவங்க வளர்ந்து 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 ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் சந்ததிகள் வந்தது. அது வரைக்கும் அவங்க தான் இருந்தாங்க. கரெக்டா? இந்த வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுப்பதற்காக வைத்திருக்கிறார். ஒருவேளை நாம நினைக்கலாம், இன்னைக்கு கஷ்ட வாழணும், ஊழல் நிறைந்த உலகத்துல வாழணும், நம்பிக்கையற்ற சூழல்ல வாழணும், போராட்டமான வாழ்க்கையை வாழ்கிறோம், இவ்வளவு போராட்டமாக இருக்கிறது. என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, எங்களால இப்படி யோசிச்சு பார்க்கலாம். வண்டி டிரைவ் பண்றோம், நல்லா நம்ம டிரைவ் பண்ணுவோம், தப்பான வந்துச்சாவது யாருக்கு பாதிப்பு? கரெக்டா? நாமளும் பாதிக்கப்படுறோம். அப்ப நாமளும் பாதிக்கப்பட்டு உஷ்ணத்தால பாதிக்கப்படுறோம், மழையினால பாதிக்கப்படுறோம், டிமானிட்டைசேஷனால கூட பாதிக்கப்படுறோம். கரெக்டா? டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி எல்லாமே பாதிக்கப்பட்டோம். ஏன்? ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு வைத்திருக்கிறார். அதுதான் பரிசுத்தமா வாழ சொல்றாரு. இதை நம்ம பிரித்து வைத்திருக்கிறார், பிரித்து எடுத்திருக்கிறார். கவலைப்படாத மகனே, கவலைப்படாத மகனே, இந்த வாழ்க்கையில நீ அடையாததை, நீ பெற்றுக் கொள்ளாததை நான் உனக்கு ஒரு 1000 வருஷம் கொடுக்க போறேன். அந்த 1000 வருஷத்துல நீ எதையெல்லாம் இழந்தியோ, எதையெல்லாம் எப்படியெல்லாம் வாழ முடியாம நீ கஷ்டப்படியோ, அதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்வாய். எப்படி பெற்றுக்கொள்வோம் தெரியுமா? ஆண்டவரோடு அந்த 1000 வருஷம் பெற்றுக்கொள்வோம். இன்னொரு அதிசயத்தை வைத்திருக்கிறார். இப்ப யார் இருக்கிறான் தெரியுமா? இப்ப இந்த உலகத்துல நம்மோடு கூட மோசம் போக்குகிற அந்த பாவ மனுஷன் இருக்கிறான். ஆனால் அந்த 1000 வருஷத்துல அந்த மனுஷன் நம்மோடு இருப்பதில்லை. வாசிங்க 2ஆம் வசனத்தை. பழைய பாம்பாகிய அண்டர்லைன் பண்ணுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. 1000 வருஷம் வரைக்கும் நிறைவேறும் வரைக்கும். ஏன்னா அவன் இருக்க மாட்டான் அந்த காலத்துல. இப்ப நாமளும் ஆண்டவர் மட்டும் இருக்கும். மோசம் போக்குறவன் இருக்க மாட்டான். இப்ப மோசம் போக்குற எப்படியெல்லாம் வரும் தெரியுமா? எப்படியெல்லாம்? பிக் பாஸ் மூலமா வரும், பிக் டிவி மூலமா வரும், செல்போன் மூலமா வரும், இல்ல இப்படி எல்லாம் வரும். நைட் எல்லாம் பாக்குறாங்க. அது ஒரு பெரிய ஸ்டோரி. அதுக்குள்ள போன டைம் ஆயிடும். நான் ஆல்ரெடி லேட் நினைக்கிறேன். எனிவே இப்ப பாருங்க, அந்த மோசம் போக்குகிறவர் அன்னைக்கு இருக்க மாட்டான். அந்த 1000 வருஷத்துக்காக காத்திருக்கிறீங்க. அதுக்காக தான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த வசனத்தை சொன்னார். கர்த்தருக்கு பயந்து 12 வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து இல்ல வசனத்தை பிரசங்கி 12:13. கடைத்தொகையை கேட்போமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர்களும் இருந்த கடமை. இப்ப ஆனா கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆனா இதெல்லாம் இருக்கு, நமக்கு சத்தியம் தெரியும். நாம் தேவனுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம், மறுமையான ஆலயத்தை காத்திருக்கிறோம், அநேகருக்கு ஊழியம் செய்யணும், அநேகரை ஆதாயப்படுத்தணும் காத்திருக்கிறோம். ஆனா வசனம் ஒன்றை சொல்லுங்கள். யோவான் எழுதிய சுவிசேஷம் 18வது அதிகாரம் 8வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேன். என்னை கேட்டு உண்டானா இல்ல இல்ல யோவான் 18:8. அவருக்கு ஞானம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே என்ன காண்பாரோ? விசுவாசத்தை காண்பாரோ என்று வேதம் நமக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பை கொடுத்திருக்கிறது. ஆகவே இந்த எச்சரிப்பிலிருந்து நாம் விடுபட வேண்டும். நாம் கேட்க வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, விசுவாச துரோகம் வந்துவிடக்கூடாது, நான் விட்டு பின்வாங்க கூடாது. ஆண்டவரே, என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், என்னால்
தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். இவ்வளவு நேரம் பேசுகிற வார்த்தை ஆவியானவர் வெளிப்படுத்தின காரியங்களை நாம் சற்று மீண்டும் ஒருமுறை ரீகாப் பண்ணி பார்க்கலாம். God says, obey your God, honor your God, obey your God, accept your God. ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். இதிலே நான் குறைவுபடுகிறேன். ஆண்டவரே எங்கே நான் குறைவுபடுகிறேன்? நான் உம்மை கனப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும். நான் உமக்கு கீழ்ப்படிகிற பிள்ளையாக இருக்க வேண்டும். நான் உம்மை அறிந்திருக்கிறவனாக, அனுதினமும் அனுதின அறிவு நமக்கு வர வேண்டும். அனுதின ரட்சிப்பு நமக்குள் வர வேண்டும். புதுப்பிக்க 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 இன்னும் என்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக